கிறிஸ்துவுக்கே புகழ். திருப்பாடல்களை தியானிப்போம், இறையாசிரை பெறுவோம் என்ற தொடரில் 28 நாட்களாக நாம் 127 அதிகாரங்கள் வரை தியானித்திருக்கிறோம். இன்று 29வது நாளாக திருப்பாடல்கள் அதிகாரம் 128, ஆண்டவருக்கு அஞ்சி நடப்பதன் பயன்கள். ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். உமது உழைப்பின் பயனை நீர் நற்பேரும் நலமும் பெறுவீர். உம் இல்லத்தில் உம் துணவியார் கனிதரும் திராட்சை குடிபோல் இருப்பார். உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒளிவ கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பர். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராயிருப்பார். ஆண்டவர் சீயோனிலிருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாள் எல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. நீர் உம் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீராக. இஸ்ரேலுக்கு நலம் உண்டாவதாக. ஆமேன். திருப்பாடல்கள் அதிகாரம் 129, இஸ்ரேலின் எதிரிகளை முன்னிட்டு மன்றாடியது. என் இளமை முதற்கொண்டே என்னை பெரிதும் துன்புறுத்தினார்கள். இஸ்ரேல் மக்கள் சொல்வார்களாக, என் இளமை முதற்கொண்டே என்னை பெரிதும் துன்புறுத்தினார்கள். எனினும் அவர்கள் என் மீது வெற்றி பெறவில்லை. உழவர் என் முதுகின் மீது உழுது நீண்ட படைசால்களை உண்டாக்கினர். ஆண்டவர் நீதியுள்ளவர். எனவே பொல்லார் கட்டிய கயிறுகளை அவர் அறுத்தெறிந்தார். சீயோனை பகைக்கும் அனைவரும் அவமானப்பட்டு புறமுதுகிடுவாராக. கூரை மேல் முளைக்கும் புல்லுக்கு அவர்கள் ஒப்பாவார்கள். வளரும் முன் அது உலர்ந்து போகும். அதை அறுப்போரின் கைக்கு ஒரு பிடி கூட கிடைக்காது. அரிகளை சேர்த்தால் ஒரு சுமை கூட தேராது. வழிபோக்கரும் அவர்களை பார்த்து, ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக என்றோ, ஆண்டவரின் பெயரால் ஆசி வழங்குகிறோம் என்றோ சொல்லார். ஆமேன். திருப்பாடல்கள் அதிகாரம் 130, உதவிக்காக மன்றாடல். ஆண்டவரே, ஆழ்ந்த துயரத்தில் இருக்கும் நான் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். ஆண்டவரே, என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தருளும். என் விண்ணப்ப குரலை உம்முடைய செவிகள் கவனமுடன் கேட்கட்டும். ஆண்டவரே, நீர் எம் குற்றங்களை மனத்தில் கொண்டிருந்தால் யார்தான் நிலைத்து நிற்க முடியும்? நீரோ மன்னிப்பு அளிப்பவர், மனிதரும் உமக்கு அஞ்சி நடப்பர். ஆண்டவருக்காக ஆவலுடன் நான் காத்திருக்கின்றேன். என் நெஞ்சம் காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட, ஆம், விடியலுக்காய் காத்திருக்கும் காவலரை விட என் நெஞ்சம் என் தலைவருக்காய் ஆவலுடன் காத்திருக்கின்றது. இஸ்ரேலே, ஆண்டவரையே நம்பியிரு. பேரன்பு ஆண்டவரிடமே உள்ளது. மிகுதியான மீட்பு அவரிடமே உண்டு. எல்லா தீவினைகளினின்றும் இஸ்ரேலரை மீட்பவர் அவரே. ஆமென். திருப்பாடல்கள் அதிகாரம் 131, பணிவு மிகு மன்றாட்டு. ஆண்டவரே, என் உள்ளத்தில் இருமாப்பு இல்லை. என் பார்வையில் செருக்கு இல்லை. எனக்கு மிஞ்சின அரிய பெரிய செயல்களில் நான் ஈடுபடுவதில்லை. மாறாக என் நெஞ்சம் நிறைவும் அமைதியும் கொண்டுள்ளது. தாய்மடி தவழும் குழந்தை என என் நெஞ்சம் என்னகத்தே அமைதியாயுள்ளது. இஸ்ரேலே, இப்போதும் எப்போதும் ஆண்டவரையே நம்பியிரு. ஆமேன். திருப்பாடல்கள் அதிகாரம் 132, திருக்கோவில் வாழ்த்து. ஆண்டவரே, தாவீதையும் அவர் பட்ட இன்னல்கள் அனைத்தையும் நினைவு கூர்ந்தருளும். அவர் ஆண்டவராகிய உமக்கு ஆணையிட்டு கூறியதை, யாக்கோபின் வல்லவராகிய உமக்கு செய்த பொருத்தனையை நினைவு கூர்ந்தருளும். ஆண்டவருக்கு ஒரு இடத்தை, யாக்கோபின் வல்லவருக்கு ஓர் உறைவிடத்தை நான் அமைக்கும் வரையில் என் இல்லமாகிய கூடாரத்தினுள் செல்ல மாட்டேன். படுப்பதற்காக என் மஞ்சத்தில் ஏறமாட்டேன். என் கண்களை தூங்கவிட மாட்டேன். என் இமைகளை மூடவிட மாட்டேன் என்று அவர் சொன்னாரே. திருப்பேழை எப்ரத்தாவில் இருப்பதாய் கேள்விப்பட்டோம். வனவெளியில் அதை கண்டுபிடித்தோம். அவரது உறைவிடத்திற்கு செல்வோம். வாருங்கள், அவரது திருவடி தாங்கி முன் வீழ்ந்து பணிவோம் என்றோம்.
ஆண்டவரே, நீர் உமது வல்லமை விளங்கும் பேழையுடன் உமது உறைவிடத்திற்கு எழுந்தருள்வீராக. உம் குருக்கள் நீதியை ஆடையென அணிவார்களாக. உம் அன்பர்கள் அக்களிப்பாராக. நீர் திருப்பொழிவு செய்த அரசரை உம் ஊழியராகிய தாவீதின் பொருட்டு புறக்கணியாதேயும். ஆண்டவர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டு கூறினார். அவர் தம் வாக்குறுதியை நின்று பின்வாங்க மாட்டார். உனக்கு பிறந்த ஒருவனை அரசனாக ஏற்படுத்தி உன் அரியணையில் வீற்றிருக்கச் செய்வேன். உம் மைந்தர் என் உடன்படிக்கையையும் நான் அவர்களுக்கு கற்பிக்கும் என் நியமங்களையும் கடைபிடித்தால் அவர்களுடைய மைந்தரும் என்றென்றும் உன் அரியணையில் வீற்றிருப்பர். ஆண்டவர் சீயோனை தேர்ந்தெடுத்தார், அதையே தம் உறைவிடமாக்க விரும்பினார். இது என்றென்றும் நான் இளைப்பாறும் இடம். இதை நான் விரும்பினதால் இதையே என் உறைவிடமாக்குவேன். இங்கே என் ஆசியால் உணவு பொருள் தாராளமாக கிடைக்கச் செய்வேன். அதனை ஏழைகள் உண்டு நிறைவு பெறுமாறு செய்வேன். இங்குள்ள குருக்களுக்கு மீட்பெனும் உடையை உடுத்துவேன். இங்குள்ள என் அன்பர்கள் மகிழ்ந்து ஆரவரிப்பார்கள். இங்கே தாவீதின் மரபிலிருந்து ஒரு வல்லவனை எழச் செய்வேன். நான் திருப்பொழிவு செய்தவனுக்காக ஒரு ஒளி விளக்கை ஏற்பாடு செய்துள்ளேன். அவனுடைய எதிரிகளுக்கு இகழ்ச்சி என்னும் உடையை உடுத்துவேன். அவன் மீதோ அவனது மணிமுடி ஒளி வீசும். ஆமேன். திருப்பாடல்கள் அதிகாரம் 133. சகோதர அன்பின் சிறப்பு. சகோதரர் ஒன்றுபட்டு வாழ்வது எத்துணை நன்று, எத்துணை இனியது. அது ஆரோனின் தலையினிலே ஊற்றப்பெற்ற நறுமண தைலம். அவருடைய தாடியினின்று வழிந்தோடி அவர் தம் அங்கியின் விளிம்பை நனைப்பதற்கு ஒப்பாகும். அது எர்மோனின் மலைப்பனி சீயோனின் மலைகள் மேல் இறங்குவதற்கு ஒப்பாகும். ஏனெனில் அங்கிருந்தே என்றுமுள்ள வாழ்வெனும் ஆசிதனை ஆண்டவர் பொழிந்தருள்வார். ஆமேன். திருப்பாடல்கள் அதிகாரம் 134. ஆண்டவரை போற்றுதல். இரவு நேரங்களில் ஆண்டவரின் இல்லத்தில் பணி செய்யும் ஆண்டவரின் ஊழியரே, நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். தூயகத்தை நோக்கி கைகளை உயர்த்தி ஆண்டவரை போற்றுங்கள். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் சீயோனிலிருந்து உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமேன்.